நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 449வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலில்லாத வணிகர்களுக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை, அதாவது ஊதியம் இல்லை. அதேபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை வேறு இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு தொழிலை நாங்கள் தொடங்குவதாக இருந்தால் நாங்கள் முதல் போட்டால் தான் அதில் எங்களுக்குரிய லாபங்கள் வரும். அவர் முதலை போடாமல் நாங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அரசாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு சரியான துணை, சரியான வழிகாட்டல், சரியான அறிஞர் பெருமக்களுடைய துணை இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நிலையில்லாத வாழ்க்கை அமையும். அதைத்தான் இந்த முதலாவது குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. முதலில்லாத வணிகர்களுக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை, அதேபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை வேறு இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை என்ற பொருளுக்காக சற்று விரிவாக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையை போன்றதாகும். ஒரு கட்டடத்தை எவ்வாறு ஒரு தூண் தாங்கி பிடித்துக் கொள்கின்றதோ அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையை தாங்கி பிடிப்பதற்கும் எங்களை சரியான வழியிலே வழிநடத்துவதற்கும் சரியான துணை இல்லை என்று சொன்னால், ஒரு முதலீடு செய்யாத ஒரு வாணிபத்தில் நாங்கள் லாபத்தை எதிர்பார்ப்பது போன்றதான் நிலையில்லாத, அதாவது சாத்தியமற்றது. ஆகவே அப்படி இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் நிலையில்லாத, உறுதியில்லாத வாழ்க்கையாக அமையும் என்பதைத்தான் அவருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் முதலில்லார்க்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்க்கில்லை நிலை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றால். அதை பார்ப்போமாக இருந்தால், முதலில்லாதவருக்கு அதனால் வரும் லாபம் இல்லை, அதே போலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், சாதாரணமாக நாங்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், எங்களை வழிநடத்துவதற்கு சரியான துறை பெரியவர், அறிஞர்கள், அனுபவசாலிகள், மூத்தவர்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையும் நிலையில்லாத வாழ்க்கையாகத்தான் அமையும். அவர்களால் வருகின்ற பயனை நாங்கள் அடைய முடியாது. அது ஒரு அரசாக இருக்கட்டும், ஒரு நாங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சரியான பயனை, சரியான பாதையை, சரியான பயணத்தை நாங்கள் சரியான பாதையிலே பயணிக்க முடியாது என்பதைத்தான் சாலமன் பாப்பா என்ற உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. முதலில்லாதவர்க்கு அதனால் வரும் லாபம் இல்லை, அதே போலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணையில்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு உரையாகவும் நல்லொரு குரலாகவும் இன்றைய குரல் அமைந்திருக்கின்றது. முதலில்லார்க்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை என்ற குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையிலே, சரியான பயணத்தை சரியான பாதையிலே நாங்கள் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சரியான துணை வேண்டும், சரியான வழிநடத்தல் வேண்டும், சரியான ஒரு ஆலோசனைகள் வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கான பயனையும் பலனையும் அடைய முடியும் என்பதை இன்றைய குரலாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.